ஆரா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9/5/2024 வியாழக்கிழமை ஆகிய இன்று ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரோட 1007வது ஜெயந்தி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வந்துட்டுருக்குங்க. ஸ்ரீ ராமானுஜரோட 7ஆம் நாள் உற்சவமானது இன்று நடைபெற்றதுங்க. இந்த உற்சவத்தில் ஸ்ரீ ராமானுஜர் சூரிய பிரப வாகனத்தில் எழுந்தருளிருந்து பக்தர்கள் சேவை சாதித்தார். அந்த சூரிய பிரப வாகனத்தில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளிய இந்த சேவையானது எம்பார் அனுபவித்த உடையவருடைய வடிவழக ஒன்றி இருந்தது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் போல பத்மமென திகழ் பைங்கலல் உந்தன் பல்லவை விரலும் பாவனமாகிய பைந்தோராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முழுகநிலாவழகும் கற்பகமே விழி கருணை புடைந்திடு கமல முகத்தழகும் காரிசன் கடல் சூடிய முடியும் கன நற்சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே என்று எப்படி எம்பார் அனுபவித்தாரோ அதே மாதிரி ராமானுஜரை சூரிய பிரப வாகனத்தில் எழுந்தருளியிருந்த ராமானுஜரை சேவிக்கிறதுக்கு கண்கள் பத்தலைங்க. இந்த உலக மக்களை உய்விக்க பிறவி எடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ ராமானுஜரோட முக்கிய விக்கிரகங்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்ரீ ராமானுஜருடைய 9 நூல்கள் அருளியுள்ள அந்த நூல்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். ராமானுஜர் எழுதினதிலே மிக முக்கியமாக கருதப்படுறது ஸ்ரீபாஷ்யம். அதை தவிர வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், உடையவர் நித்தியம் போன்ற நூட்களும் வெகு விமர்சையாக பேசப்படுறதுங்க. இப்பொழுது இந்த வீடியோவில் ஸ்ரீ ராமானுஜர் சூரிய பிரப வாகனத்தில் எழுந்திருந்த அந்த வீடியோவை பார்ப்போம். முன்னாடி போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.